விஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன். ஸோ இது வந்து நம்ம ரிவைஸ் சிலபஸில் பார்ட் ஏ கிராமரில் வந்து நமக்கு கவர் ஆகும். ஓகே, ஸோ ப்ரிப்போஷன் பற்றி நம்ம சமச்சீர் புக்கில் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்கன்றதை வந்து ஒன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 7 டேர்ம் 1 புக் எடுத்துட்டிங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 63 இருக்கும். ஸ்டாண்டர்ட் 8 இங்கிலீஷ் புக் எடுத்துட்டிங்கன்னா பேஜ் நம்பர் 75, ஸ்டாண்டர்ட் 11 பேஜ் நம்பர் 44 அண்ட் ஸ்டாண்டர்ட் 12 இங்கிலீஷ் புக்கில் பேஜ் நம்பர் 43. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்க கண்டென்ட் எல்லாம் பார்த்தலாம். அண்ட் தென் புக் பேக் எக்ஸசைஸ் வித் ஆன்சர் அண்ட் தென் ப்ரீவியஸ் இயரில் வந்து ப்ரிப்போஷனில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற அனாலிசிஸும் பார்த்தலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிப்போசிஷன் அப்படின்னா வந்து என்னன்னு பாருங்கள். ப்ரிப்போசிஷன் கம்ஸ் பிஃபோர் அ நவுன் ஆர் ப்ரொனவுன் இன் எ சென்டென்ஸ். அதாவது ப்ரிப்போஷன் வந்து ஒரு சென்டென்ஸில் வந்து நவுனுக்கு முன்னாடியும் இல்லை ப்ரொனவுனுக்கு முன்னாடியும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் ஷோஸ் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் டு அனதர் வேர்ட் ஆர் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அதாவது சென்டென்ஸில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸுக்குள்ள இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் தான் வந்து என்ன அப்படின்னா ப்ரிப்போஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ப்ரிப்போஷனை வந்து 3 கேட்டகரியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று வந்து டைம் பேஸ் பண்ணி, இன்னொன்று பிளேஸ் பேஸ் பண்ணி, இன்னொன்று பொசிஷன் பேஸ் பண்ணி. ஸோ இயர் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்காங்க, நம்ம கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 AM யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிப்போஷனை அட் 5 AM, அடுத்து டூரிங் த மார்னிங், இன் த ஈவினிங். ஸோ அடுத்து பிளேஸ் பேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இன் விழுப்புரம், அட் த பஸ் ஸ்டாப், இன்சைட் தி கிளாஸ் ரூம். அடுத்து பொசிஷன் யூஸ் பண்ணி பாருங்கள், ஆன் த டேபிள், அபோவ் தி ஹெட், ஓவர் த பிரிட்ஜ். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், இங்கே வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சர்லேருந்து நம்ம வந்து என்னென்ன ப்ரிப்போசிஷன்ஸ்ன்றதை வந்து பார்த்துக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கேர்ள் வந்து இந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் இருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ப்ரிப்போஷன் அப்படின்னா நெக்ஸ்ட் டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து பிஹைண்டு. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள் இந்த பாக்ஸ்லேருந்து வெளியில் வராங்க. ஸோ அவுட் ஆஃப். ஓகே, அடுத்து இன்டூ அப்படின்னா வந்து உள்ளே போகிறது. ஸோ பாக்ஸ்க்குள்ளே போகுது இந்த கேர்ள், ஸோ அது இன்டூன்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த கேர்ள் வந்து இந்த பாக்ஸை சுற்றி வர்றாங்க. ஸோ அதனால் அரௌண்டு. ஓகே, அடுத்து பாக்ஸுக்குள்ளே அப்படின்ற வந்து இன்ன. ஓகே, அடுத்து பாருங்க த்ரூ அப்படின்னா வந்து இந்த பையன் வந்து வெளியில் வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. ஸோ அது வழியாக வந்து வர்றாங்க த்ரூ. ஓகே, ஸோ இந்த ப்ரிப்போஷன்ஸ் எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து நமக்கு என்ன எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் அண்டர்லைன் த ப்ரிப்போசிஷன். ஸோ இங்கே 10 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டென்ஸில் வந்து என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அண்டர்லைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து எப்படி படிக்கிறீங்க அப்படின்னா ப்ரிப்போஷன் என்ன ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது இந்த சென்டென்ஸ்லையும் மீனிங் பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜூலியன் பிளேஸ்ட் ஹர் லஞ்ச் பாக்ஸ் இன்சைடர் ஹர் பேக். ஸோ அந்த பேக்குள்ளே வந்து அவங்க லஞ்ச் பேக்கை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வினோதினி லெஃப்ட் த ஹவுஸ் பிஃபோர் சன்ரைஸ். அதாவது சன்ரைஸ்க்கு முன்னாடி வந்து வினோதினி ஷி லெஃப்ட் த ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பென் saw Daisy playing across the road. ஓகே, ஸோ அக்ராஸ். அடுத்து ஹேமா கீப்ஸ் ஆல் ஹர் டெட்டி பேஸ் ஆன் டாப் ஆஃப் ஹர் வார்ட்ரோப். ஸோ டாப்ன்றதான் இங்கே ப்ரிப்போசிஷன். அடுத்து திவ்யா ஹிட் த ஸ்விட்ச் பிஹைண்ட் ஹர் பேக். ஸோ பிஹைண்ட்றது வந்து பின்னாடி. ஓகே, அடுத்து சுதா ஃபெல் ஓவர் டூரிங் த பேஸ்கெட் பால் மேட்ச். ஸோ இங்கே ப்ரிப்போஷன் வந்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஓவர். அடுத்து மதுசூதன் செக்டு டு சி இஃப் ஹீஸ் keys had fallen underneath his chair. ஸோ underneath அப்படின்றது வந்து கீழே. ஓகே, அடுத்து மிஸ்ஸஸ் மீனா ஆஸ்க் த சில்ட்ரன் டு கோ இன் டு ஹர் கிளாஸ் ரூம். ஸோ உள்ள. ஓகே, ஸோ ஆஃப்டர் லஞ்சுன்றது வந்து லஞ்சுக்கு அப்புறம் த சில்ட்ரன் வேர் அலோட் டு ப்ளே. அடுத்து சரவணன் கிளைம்ட் ஆன் டு த ஹார்ஸ். ஓகே, ஸோ இந்த 10 சென்டென்ஸில் வந்து நம்ம எல்லோவில் ஹைலைட் பண்ணியிருக்கதான் வந்து ப்ரிப்போசிஷன். ஸோ இதை வந்து நல்லா வந்து ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் யூஸிங் அப்ராப்ரியேட் ப்ரிப்போசிஷன். ஸோ நமக்கும் வந்து கொஸ்டினில் வந்து எப்படின்னா எம்சிக்யூ டைப்பில் தான் வந்து கேட்க போகிறாங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸில் கேட்டால் நம்ம கரெக்டான ப்ரிப்போஷனை வந்து பிளேஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு இஸ் யுவர் மதர் அட் ஹோம். ஸோ அட் பீன்றதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், தேர் இஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அமாங் த பீப்புள். ஓகே, ஸோ அமாங்ன்றதான் வந்து கரெக்டான ப்ரிப்போசிஷன். அடுத்து ஹீ டிஸ்கஸ் த ப்ராப்ளம் வித் ஹிஸ் பேரண்ட்ஸ். அவங்க பேரண்ட்ஸோட வந்து அவங்க வந்து ப்ராப்ளமை வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லித்திசா வாஸ் பிரைஸ்ட் பை ஹர் ஃபாதர். அதாவது அவங்க ஃபாதர் வந்து லித்திசாவை வந்து பாராட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பைன்றதான் வந்து இங்கே கரெக்டான ப்ரிப்போசிஷன். அடுத்து கேன் யூ ஃபினிஷ் த ஒர்க் பை டுமாரோ. ஸோ நாளைக்குள்ளே வந்து இந்த ஒர்க்கை வந்து உன்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அடுத்து ஹீ ஹாஸ் பின் ஆப்சென்ட் சின்ஸ் லாஸ்ட் வீக். அதாவது போன வாரத்துலேருந்து இன்னும் வரைக்கும் வந்து இவன் லீவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாஸ்ட்லேருந்து ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து இன்னும் கண்டினியூஸாக இருக்குது, இன்னும் இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம சென்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த 6 கொஸ்டினுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா வந்து ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே,
ஸோ அடுத்து பாருங்கள், இங்கே வந்து நமக்கு வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க ப்ரிப்போஷனை வந்து நம்ம இந்த 10 சென்டென்ஸில் வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் யூசிங் சூட்டபிள் ப்ரிப்போஷன் ஃப்ரம் த பாக்ஸ். சம் ஆப்ஷன்ஸ் கேன் பி யூஸ்டு மோர் தென் ஒன்ஸ். ஓகே, சில ப்ரிப்போஷனை வந்து மோர் தென் ஒன் டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆன்சர் வந்து குயிக்காக ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ வாட் டு யூ டூ டூரிங் வீக்கெண்ட்ஸ்? ஓகே, ஐ எம் கோயிங் டு வில்லேஜ் ஆன் சண்டே. ஓகே, ஐ ஹேவன்ட் மெட் மை ஃப்ரெண்ட்ஸ் சின்ஸ் டிசம்பர்லேருந்து நான் என்ன ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணலாம். ரன் ஆன் த ஸ்ட்ரீட் அண்ட் கெட் மீ த ரிப்பன். அதாவது ஸ்ட்ரீட் மேலே ஓடி நீ வந்து ரிப்பன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ டோல்ட் மீ இன் டீட்டெயில் அபவுட் த இன்சிடென்ட். ஸோ அந்த இன்சிடென்ட் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறது. த பிக்சர் வாஸ் ட்ரான் பை எ கேர்ள் வித் சார்கோல். இந்த பிக்சர் வந்து கேர்ள் வந்து ட்ரா பண்ணாங்க எதை வச்சு அப்படின்னா வித் சார்கோல். ஓகே, the car was traveling at a greater speed. The ball fell into the lake. லேக்குள்ளே வந்து விழுந்துருச்சு. அடுத்து there is a bridge across the river. ஸோ bridge acrossக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து the conference will be held from 10 AM to 5 PM. ஸோ ஃப்ரம் யூஸ் பண்ணாவே வந்து நமக்கு டைம் டியூரேஷன் யூஸ் பண்ணி 2 சொல்லிட்டு வரும். ஸோ ஃப்ரம் 2. ஓகே, the conference will be held from 10 AM to 5 PM. ஸோ இந்த 10 சென்டென்ஸுமே வந்து நல்லா வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஃபில் அப் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் ப்ரிப்போஷன் ஆன் யுவர் ஓன். ஸோ நம்ம ஓனில் வந்து நம்ம ப்ரிப்போஷன் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து நம்ம கொஸ்டினில் கேட்குறப்போ வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த நீங்கள் சென்டென்ஸ் ரீட் பண்ணி சென்டென்ஸ்க்கு எது சூட்டபிளாக இருக்கோ அந்த ப்ரிப்போஷனை வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ எங்கே வந்து நம்ம இந்த 10 சென்டென்ஸுக்கு வந்து நம்ம கரெக்டாக ஆப்டாக இருக்கக்கூடிய ப்ரிப்போஷன் தான் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ரீட் பண்ணிடலாம். த சோல்ஜர் கிளைம்ட் ஆன் ஹார்ஸ் அண்ட் ரோட் அவே. தே ஹேவ் பீன் ஹியர் ஃபார் அ லாங் டைம். Kumaravel has lived in this city since 2012. The paper was published in an international journal. When will you return back home? Okay. One of the 4 students wrote the answers correctly. This fruit is from Mexican capital. அடுத்து பாருங்க, the head office is at Nungambakkam. It is in College Road. As you go through the station, the office is at the right side. Okay. The sailors were taken through the forest and made to walk for 10 miles. The girl standing before me was sneezing. Okay. So the 10 sentence may வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ப்ரிப்போஷன். ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான். ப்ரிப்போஷன் இஸ் அ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் தட் கனெக்ட் அ நவுன் ஆர் ப்ரொனவுன் டு அ வேர்ப் ஆர் அட்ஜெக்டிவ் இன் அ சென்டென்ஸ். ஸோ காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிப்போஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன், ஆன், அட், டு, வித், டூரிங், பிஃபோர், ஆஃப்டர். ஓகே, ஸோ இதில் வந்து டைமை குறிக்கக்கூடிய ப்ரிப்போஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, அதாவது ப்ரிப்போஷன் ஆஃப் டைம் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட், on, in, before and after. Okay, they are used to help indicate when something happened, when happens or will happen. Okay, so time of preposition வந்து இந்த 5 preposition தான் வந்து டைம் குறிக்கக்கூடிய preposition அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளுமே வந்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க. ஸோ ப்ரிப்போஷன் ஆஃப் டைம் எக்ஸாம்பிள் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஆர் இன் போல்ட் ஃபார் ஈஸி ஐடென்டிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐ வாஸ் born on July 4, 1982. ஸோ ஆன் July 4, 1982. அடுத்து பாருங்கள், ஐ வாஸ் born in 1982. ஸோ இயர் மட்டும் சொல்கிறப்போ வந்து இன் யூஸ் பண்ணுறாங்க. அந்த இயரில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் டேட்டை வந்து மென்ஷன் பண்ணுறப்போ என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஆன் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பாருங்கள், ஐ வாஸ் born at exactly 2 AM. இன்னும் வந்து நமக்கு வந்து பர்டிகுலர் அது என்ன டைம்ன்றப்போ அட் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இயர்ன்றதை மட்டும் மென்ஷன் பண்ணுறப்போ இன் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து அந்த இயரில் வந்து என்ன பர்டிகுலர் டேட் அப்படின்றப்போ ஆன் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பர்டிகுலர் டேட்டில் என்ன குறிப்பிட்ட டைம்ன்றப்போ வந்து அட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அட் எக்ஸாக்ட்லி 2 AM. ஸோ இன்னுன்றது வந்து ஒரு இயரு. ஸோ ஆனுன்றது அந்த இயரில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் டேட்டை மென்ஷன் பண்ணுறது. அட்டுன்றது அந்த பர்டிகுலர் டேயில் வந்து பர்டிகுலர் டைமை மென்ஷன் பண்ணுறது. ஓகே, அடுத்து பாருங்கள், ஐ வாஸ் born 2 minutes before my twin brother. அடுத்து ஐ வாஸ் born after the great war ended. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், ஐ ஃபர்ஸ்ட் met in 1980s. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இயர் கொடுக்குறப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன் அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் ஆல்வேஸ் கோல்ட் இன் ஜான்வரி. ஸோ இதுவுமே வந்து ஒரு பர்டிகுலர் மந்த் தான் சொல்கிறாங்க. அந்த மந்தில் பர்டிகுலர் டேட் சொல்ல. ஸோ இன் ஜான்வரி. ஈஸ்டர் ஃபால்ஸ் இன் ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங்குன்னு வந்து ஜென்ரலாக சொல்கிறாங்க. ஸோ இன் ஸ்ப்ரிங். அது செகண்ட் வேர்ல்டு வார் அக்கர்ட் இன் த 20th century. ஸோ இதுவுமே வந்து மோர் ஜென்ரலாக இருக்குது 20th century. வி ஈட் பிரேக்ஃபாஸ்ட் இன் த மார்னிங். ஓகே, ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டினுமே வந்து நல்லா வந்து புரிஞ்சு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் பை யூஸிங் கரெக்ட் ப்ரிப்போசிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வி கோ டு ஸ்கூல் ஆன் மண்டேஸ் பட் நாட் ஆன் சண்டே.
ஸோ நம்ம பார்த்தோம் இன் ஆன் அட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஒரு வீக்கில் பர்டிகுலர் டே சொல்கிறனால இதுக்கு வந்து நம்ம ஆன் சொல்கிறோம். ஓகே, அடுத்த கிறிஸ்மஸ் ஃபால் ஆன் 25th December. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஆன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஒரு பர்டிகுலர் டே யூஸ் பண்ணுறப்போ. ஸோ ஆன் 25th September. பை மீ a present on my birthday. ஸோ என் பர்த்டேக்கு. Families often argue in Christmas time. ஸோ in Christmas time. I work faster at night. ஸோ நட்டு வந்து எதுக்கு பார்த்தோன்னா பர்டிகுலராக ஒரு டைம் பார்க்குறப்போ. ஸோ at exactly 2 AM. அது மாதிரி at night. ஓகே, அதே மாதிரி her shift finish at 7 PM. ஸோ பர்டிகுலராக ஒரு டைம் சொல்கிறப்ப என்ன யூஸ் பண்ணுறோம், at யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஆறுமே வந்து நல்லா வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இங்கே வந்து நமக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம பார்த்தது தான் இன் ஆன் நட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்னு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஜென்ரலாக வந்து யூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கணும் எது எதுக்குன்னா சென்ச்சுரிஸ் இன்னும் யூஸ் பண்ணோம். இந்த 1800 1900s அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ சென்ச்சுரிஸ் அப்படின்னா இன்னும் யூஸ் பண்ணுவோம். டிகேட்ஸ் அப்படின்னா 90s 80s 70s யூஸ் பண்ணுறப்போ இன்னும் யூஸ் பண்ணுவோம். இயரை வந்து பர்டிகுலர் 1970 1997 2000 அந்த மாதிரினா இன்னும் யூஸ் பண்ணுவோம். மந்த்னாலுமே ஜூலை மே ஆகஸ்ட் செப்டம்பர்னாலுமே இன் யூஸ் பண்ணும். வீக்ஸ் இன் 2 weeks இன் 3 weeks இன் 4 weeksனாலும் இன்னும் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது டைம் பேஸ் பண்ணி. இதே ஆன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோன்னா பர்டிகுலர் டேயை வந்து நம்ம சொல்லணும், பர்டிகுலர் டே ஆர் டேட்டை சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் May 7th 1964 ஆன் யூஸ் பண்ணோம். மை பர்த்டேன்றது வந்து ஒரு பர்டிகுலர் இருக்கிற நிறையா டேயில் வந்து என்னோட பர்த்டேன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். ஸோ அதனால் வந்து ஆன் சொல்லுவோம். ஃப்ரைடே நம்ம வீக்குக்கு வந்து ஜென்ரலாக வீக்குன்னு சொன்னோன்னா இன்னும் யூஸ் பண்ணுவோம். அந்த 7 நாட்களில் பர்டிகுலராக எந்த நாளுன்னு சொன்னோன்னா என்ன யூஸ் பண்ணோம், ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி வீக்கெண்ட்னாலுமே வந்து ஆன் தான். ஏன்னா வீக்கெண்ட்னா நம்ம எதை சொல்லுவோம், சாட்டர்டே சண்டே தான் வீக்கெண்ட் சொல்லுவோம். ஸோ அதுக்கும் வந்து நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணுறோம். அட்டு பாருங்கள், அட்டு வந்து ஒரு நாளில் வந்து ஒரு பர்டிகுலர் டைமை வந்து நம்ம இன்னும் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம் அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள் at 7 AM, at 12 o'clock, at 5 AM, இந்த ஈவினிங், இந்த மார்னிங், அந்த at the மார்னிங், at நைட் அந்த மாதிரிலாம் படித்தாலும் ஸோ அது வந்து ஹார்ஸ் அப்படின்றப்போ அட்டில் வந்துடும். ஸோ பார்த்துருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி டிகேட் இயர் மந்த் வீக் அப்படின்னா வந்து இன்னும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நம்ம பர்டிகுலராக டே வீக்ஸை வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கு ஆன் போயிடும். அதில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த டைம் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து எது வந்துன்னா அட்டு வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து டைம் பேஸ் பண்ணி. இதே லொக்கேஷன் பேஸ் பண்ணி எப்படி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்ட்ரியோ சிட்டியோ நெய்பர்ஹுட்ன்ற மாதிரி சொன்னோம் அப்படின்னா அதுக்கு வந்து இன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இன் இங்கிலாந்து, இன் லண்டன், இன் சைனா டவுன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த கண்ட்ரியில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்ட்ரீட்டையோ ஒரு ஏரியாவையோ நம்ம சொல்கிறப்போ ஆன் சொல்லுவோம். ஸோ மேலேருந்து வாங்க, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க, ஸோ அதில் வந்து அதுக்குள்ளே வந்து எந்த இப்போ நீங்கள் ஸ்டேட் தமிழ்நாடு எடுத்துக்கிங்கன்னா உங்கள் ஊரில் வந்து எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்கன்னு சொல்கிறப்போ வந்து ஆன் சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரீட் ஆவென்யூ அப்படின்னா ஆன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து இன்னும் உங்களோட அட்ரஸை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபையாக வந்து நீங்கள் வந்து பிளாட் நம்பர் 18 ஸோ இந்த நம்பர் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கண்ட்ரி சிட்டி நெய்பர்ஹுட்னா வந்து இன்னு. ஸோ அதில் ஸ்ட்ரீட் ஆவென்யூ அப்படின்னா ஆன் யூஸ் பண்ணுறாங்க. அதில் உங்களோட ஸ்பெசிஃபிக் அட்ரஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அட்டு சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆல் த வியூஸ் இதை வந்து நல்லா வந்து ஒன்ஸ் வந்து நல்லா டிஃப்ரென்ஸை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் வைட்டல் இன் த மெடிக்கல் ஃபீல்ட். ஹி கிளைம்ட் அப் த ஸ்டார்ஸ் டு கெட் இன் டு தி டெரஸ். ஸோ இந்த 2 சென்டென்ஸ் வந்து உங்கள் புக்லேயே வந்து இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒன்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. திஸ் சீட் இஸ் நாட் வெரி கம்ஃபர்டபுள் டு சிட் இன். மை ஃபாதர் கேவ் மீ சம் பிக்சர்ஸ் டு லுக் அட். வாஸ் இட் வொர்த் வெயிட்டிங் ஃபார்? ஓகே, ஸோ இதுவுமே வந்து நல்லா வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இந்த ஃபாலோயிங் சென்டென்ஸ் வித் அப்ராப்ரியேட் ப்ரிப்போசிஷன். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து எந்த ஆப்ஷனுமே வந்து நமக்கு கொடுக்கல, ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து ஃபில் பண்ண சொல்லலை. பட் இன்ஸ்டெட் ஆஃப் வந்து நம்ம வந்து ரீட் பண்ணி வந்து நம்ம வந்து ப்ரிப்போஷன் வந்து நம்ம சூட்டபிளாக வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டினில் வந்து கொடுக்குறப்போ வந்து அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி எது வந்து சூட்டபிளாக ப்ளேஸ் ஆகுன்றதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வந்து ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிடலாம். ஸோ இன் கேஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டி யூ ஷுட் ரெஃபர் டு யுவர் டிக்ஷனரி அண்ட் தென் ரெஸ்பாண்ட் டு த கொஸ்டின். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயரில் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. த கிளாத் தட் ஹி ஹேஸ் புட் ஆன் ஆர் வெரி இம்ப்ரெசிவ். புட் ஆன் அப்படின்னா வியர் பண்ணியிருக்குதுன்னு அர்த்தம், போட்டிருக்குது. ஹீ இஸ் கோயிங் டு ஹிஸ் hometown to pay homage to the village head. Okay, at the third one பாருங்க, the nearest hospital to this place இல்லைனா the nearest hospital in this place is at a distance of 20 kilometers. You can reach it either by a car or by a bicycle. Okay, so இந்த 3 கொஸ்டினுமே வந்து ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ அடுத்து பாருங்கள் ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் இந்த ஃபாலோயிங் சென்டென்ஸ் யூசிங் ப்ரிப்போஷன் இஃப் நெசசரி. ஸோ இதுக்குமே வந்து என்னென்னா ப்ரிப்போஷன் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரீட் பண்ணிடலாம். த நியூ மிஷின்ஸ் ஆர் குவைட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஓல்டு ஒன்ஸ். தே ஆர் ஏபிள் டு ஒர்க் வித் மச் ஃபாஸ்டர் ஸ்பேஸ், substantially reduced risk to the environment. Okay, second one பாருங்க, the student discussed the problem among themselves, however they did not arrive at any conclusion. இல்லைனா however they did not arrive to any conclusion. They went to their class teacher and discussed with her. She gave a solution to it and they were happy. இல்லைனா she gave a solution for it and they were happy. Okay, ஸோ நமக்கு ஆப்ஷனில் என்ன ப்ரிப்போஷன் வந்து கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ப்ராக்கெட்டில் வந்து அந்த ப்ரிப்போஷன் வந்து எத்தனை லெட்டர் இருக்குன்றது வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன ப்ரிப்போஷன் வந்து சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு வந்து குவிக்காக வந்து ஒரு தடவை வந்து நம்ம ரீட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் இதை ஸ்லைடை பாஸ் பண்ணி வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் கிளியராக வந்து புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், வி ஃபாட் அகெயின்ஸ்ட் த மெஷர். ஸோ நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா அகெயின்ஸ்ட்றது 7 லெட்டர் இருக்கும். அதே மாதிரி தான் த கேட் ஜம்ப்ட் ஆன் டு த table. At the cat climbed up the tree. My story is shorter than yours. Cats are unlike dogs. Put the cookie in the jar. Let's walk through the park. The vegetables were planted beside the apple tree. Beside na pakkathula nartham. Banu sings like a bird. My story is about my pets. Shubhas is the president of our class. We live by the river. அடுத்து பாருங்க, let's walk into the class together. The bank is opposite the park. We live within the city limits. I saw John waving above the crowd. I am more cautious since the fall. I have present for you. We strolled along the river. He ran between us. The leaves had collected beneath the trees. Okay, ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லா சென்டென்ஸுமே வந்து ஒன்ஸ் பாஸ் பண்ணி வந்து நல்லா வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்து இதை கொடுத்துருக்காங்க. ஐ புட் த புக் அப்பான் த டேபிள். ப்ளீஸ் ட்ரீட் அஸ் ஈக்குவல்ஸ். Dessert will be saved after dinner. My house is near the school. We walked to the store. No eating during class. The book fell off my desk. I will not leave until the speech is finished. The store is open every day but Sunday. So பட்ன்றது இடத்துல இந்த ப்ரிப்போஷன் என்ன மீன் பண்ணுதுன்னா எக்ஸப்ட்ன்றதை மீன் பண்ணுது. ஸோ எக்ஸப்ட்ன்றது தான் இதுக்கு மீனிங். பட்ன்றது வந்து எதை மீன் பண்ணுதுன்னா எக்ஸப்ட். ஓகே, the dog is outside the house. The cat is hiding below my bed. The cat jumped over the dog. He is hiding behind the bookcase. Dinner is on the table. I put my hands inside my pockets. We will eat before the play. The cat is sleeping under the bed. The letter is from my aunt. We ran past the other kids. Okay, ஸோ இதில் கொடுத்துருக்க புக்கில் கொடுத்துருக்க எல்லா ப்ரிப்பரேஷனையும் வந்து ஒன்ஸ் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இந்த அண்டர்லைன் வேர்ட் இந்த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஃப்ரம் த டெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிளாக ப்ரிப்போஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ லுக் அப் டீ இன் த ஃபர்ஸ்ட் குக்கரி புக். ஓகே, ஸோ இங்கே இன்னன்றதான் வந்து ப்ரிப்போசிஷன். அடுத்து ஃபிஃப்த்லி, த டீ ஷுட் பி புட் ஸ்ட்ரைட் இன் டு தி பாட். ஓகே, ஸோ இன்னும் வந்து என்னென்னா பிளேஸ்மெண்ட் ஆஃப் நவுன் இன்சைட் அனதர் நவுன். இன்டூன்றதுனா மூமெண்ட் ஆஃப் அ நவுன் ஃப்ரம் ஒன் ஸ்டேட்டஸ் டு தி அதர் ஸ்டேட்டஸ். ஓகே, ஸோ இன்னுன்றது வந்து நவுன் பிளேஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. இன்டூன்றது வந்து மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ப்ரிப்போஷன் இஸ் அ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் தட் இஸ் யூஸ்ட் டு ஷோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அ நவுன் அண்ட் அனதர் நவுன். ஸோ இந்த ஸ்லைடில் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து சில ப்ரிப்போஷன்ஸ் தான் வந்து நமக்கு வந்து மோஸ்ட்லி வந்து காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிப்போஷன்ஸ் தான் வந்து தெரியும். ஸோ அது போக வந்து இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ரிப்போஷன் அண்ட் ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்லைடை வந்து ஒன்ஸ் வந்து இது பண்ணி என்னென்ன ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ அது ஏன் அப்படி ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அபவுட், அபோவ், அக்ராஸ், ஆஃப்டர், அகெயின்ஸ்ட், அஹெட் ஆஃப், அலாங், அமிட், அமிட்ஸ்ட், அமாங், அரண்ட், as far as it from at. ஓகே, ஸோ பி அப்படின்னு எடுத்துட்டிங்க என்னென்ன இருக்குன்னா பேரிங், பிஹைண்ட், பிஃபோர், பிலோ, பெனித், பிசைட், பிசைட்ஸ், பிட்வீன், பியாண்ட், பை. ஓகே, அடுத்து சியில் பாருங்கள் கன்சர்னிங்கிறது ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஸ்பைட், டவுன், டூரிங் இருக்குது. இயில் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட், ஃபார் இருக்குது. அடுத்து எஃப்ல வந்து ஃபாலோயிங், ஃபார், ஃப்ரம் இருக்குது. இன்னுன்னு எடுத்திங்கன்னா இன்னுன்றது ப்ரிப்போஷன். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸில் ஒரு இன் கேஸ் ஆஃப், இன் ஃப்ரண்ட் ஆஃப்,
இன் பிளேஸ் ஆஃப், இன் ஸ்பைட் ஆஃப், இன்க்ளூடிங் எல்லாம் ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸில் வந்துடும். அடுத்து இன்சைடுன்றது ப்ரிப்போஷன், இன்ஸ்டெட் ஆஃப்ன்றது ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ், இன்டூன்றது ப்ரிப்போசிஷன். அடுத்து எல்லில் பார்த்தீங்கன்னா லைக். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கா இதுதான் ப்ரிப்போஷனல் சொல்லிட்டு. ஸோ பார்த்துக்கோங்க. மைனஸுமே வந்து ஒரு ப்ரிப்போஷன் தான் சொல்கிறாங்க. அடுத்து நியர் இருக்குது, நெக்ஸ்ட் டு. ஓல் எடுத்துட்டிங்கன்னா ஆஃப், ஆஃப், on behalf of, on top of, on to, opposite, out, out of, outside, over. Pல எடுத்துட்டிங்கன்னா past plus, Rல பார்த்தீங்கன்னா regarding, regardless of, Sல எடுத்திங்கன்னா since. அடுத்துல Tல பார்த்தீங்கன்னா than, through, till, to, towards. Uல பார்த்தீங்கன்னா under, unlike, until, up, upon. Vல பார்த்தீங்கன்னா versus, via. ஸோ W எடுத்துருக்கப்போ with, within, without. ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ரிப்போஷனோட லிஸ்ட்டு. ஸோ இதுவுமே வந்து ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஹியர் ஆர் a few preposition which cause confusion. The example illustrate the correct usage. ஸோ நமக்கு வந்து என்னென்னா, நமக்கு என்னென்ன ப்ரிப்போஷன்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கோ அதுக்கு வந்து இவங்க எக்ஸாம்பிளோட வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சின்ஸுக்கும் ஃபாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்குறாங்க. ஸோ சின்ஸ் அப்படின்னா ஃபார் அன் ஆக்ஷன் கண்டினியூங் ஃப்ரம் த பாஸ்ட் டு த ப்ரெசென்ட் டைம். ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகி இன்னும் வந்து ப்ரெசென்ட்டில் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்னென்னா சின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யுவன் ஹேஸ் பின் பிளேயிங் பேட்மிண்டன்ஸ் வெல் சின்ஸ் 2014. அப்போ என்ன அர்த்தம்னா 2014லேருந்து இன்ன வரைக்கும் யுவன் வந்து நல்லா பேட்மிண்டன் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றது. அப்போ இன்ன வரைக்கும்ன்றது ப்ரெசென்ட் வரைக்கும், பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட் வரைக்கும். அடுத்து ஃபார் வந்து எதுக்கு அப்படின்னா the total duration of an action existent from the past to the present time. ஸோ அதாவது என்னென்னா ஃபார்னா இப்போ வந்து இப்போ 2014, இப்போ 2020 அப்படின்னா வந்து 6 years அந்த டியூரேஷனை சொல்கிறோம்ல, இத்தனை வருஷமாக வந்து இவங்க வந்து நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா 6 yearsன்ற அந்த டைம் டியூரேஷனை சொல்கிறோம். அதான் the total duration of an action existent from the past to the present time. ஓகே, ஸோ எந்த இயர்லேருந்து அப்படின்றப்போ நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுறோம், எத்தனை வருஷம் கால்குலேட் பண்ணுறப்போ அந்த டோட்டல் டியூரேஷனை கால்குலேட் பண்ணுறப்போ ஃபார் யூஸ் பண்ணுறோம். இதே பாருங்கள், யுவன் ஹாஸ் பின் பிளேயிங் பேட்மிண்டன் ஃபார் த பாஸ்ட் 4 years. ஸோ 4 வருஷமாக அந்த டைம் டியூரேஷனை சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்து என்ன ப்ரிப்போஷனா அபோவுக்கும் ஓவருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். அபோன்றது வந்து என்னன்னா when one thing is not directly over the other. ஸோ அபோ வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து நமக்கு டேரெக்டாக வந்து அது நமக்கு மேலே இல்லை, பட் ஜென்ரலாக நம்ம அது சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபோ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நாட் டைரக்ட்லி ஓவர் தி அதர். ஃபார் எக்ஸாம்பிள், மை பிரதர் லிவ்ட் இன் தி மவுண்டன்ஸ் அபோவ் த லேக். ஓகே, ஸோ அப்போ கரெக்டாக லேக் மேலே வந்து நம்ம இருக்க முடியாது. ஸோ அவங்க இருக்கிறக்கூடிய அந்த மவுண்டெயினில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்து லேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அவங்க கீழே வந்து லேக் இருக்குது, ஸோ மவுண்டன் மேலே வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான், ஸோ மை பிரதர் லிவ்ட் இன் த மவுண்டன்ஸ் அபோவ் த லேக். ஓவர் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து த ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் அட் ஹையர் லெவல். ஸோ ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு லேக் இருக்குது அப்படின்னா ஹெலிகாப்டர் வந்து எப்படின்னா ஹரிசாண்டலாக தானே போகும். ஸோ அதுதான் வந்து ஹரிசாண்டல்னு சொல்கிறாங்க. ஸோ ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்டை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஓவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ saw a ஹெலிகாப்டர் ஃப்ளை ஓவர் அ லேக். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், பிலோக்கும் அண்டருக்கும் உள்ள என்ன டிஃப்ரென்ஸ். ஸோ பிலோன்றதுனா அபோன்ற வேர்டோட ஆப்போசிட் தான் பிலோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹர் ஹெட் வாஸ் பிலோ த லெவல் ஆஃப் த டேபிள், ஸோ நோபடி நோட்டிஸ்ட் ஹர். அண்டர்ன்றது வந்து ஓவரோட ஆப்போசிட் தான் வந்து அண்டர். ஓகே, so child places his toys under a blanket. A boy ran under the bridge when the river was dry. Okay, அடுத்து அலாங்க்கும் த்ரூக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். அலாங் அப்படின்னா வந்து ஃபார் ஃபாலோயிங் எ லைன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் மூமெண்ட். ஓகே, அ மேன் வாக்ட் அலாங் தி சைட் ஆஃப் த ரிவர். ஸோ இது வந்து என்னென்னா நம்ம அதோடையே சேர்ந்து அது என்ன டைரெக்ஷனில் இருக்கோ அதோட டைரெக்ஷன்லேயே வந்து அதோடய மூவ் ஆகுறதா வந்து அலாங்னு சொல்கிறாங்க. த்ரூ அப்படின்னா வந்து ஃபார் மூமெண்ட் இன் த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸ் ஃப்ரம் ஒன் சைட் டு தி அதர். த்ரூ அப்படின்னா ஒரு வழியாக வந்து இப்போ 2 டோர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு டோர்லேருந்து என்ட்ராகி இன்னொரு டோர் வழியாக வந்து நீங்கள் வெளியில் வர்றீங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து ஒரு பாஸ் ஆகிற மாதிரி. ஸோ அதுதான் வந்து த்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் மூமெண்ட் இன் 3 dimensional ஸ்பேஸ் ஃப்ரம் ஒன் சைட் டு தி அதர். ஹண்டர்ஸ் வாக்ட் த்ரூ த ஃபாரஸ்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் வழியாக வந்து அவங்க நடந்து போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், பிட்வீனுக்கும் அமாங்க்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா பிட்வீன் யூஸ்டு ஃபார் 2 nouns and adverbials when there is and in the sentence. ஸோ 2 நவுனுக்கும் வந்து and யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பிட்வீன் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. there was amity between Jesse Owens and Louis Long in the Berlin Olympics. ஓகே, அடுத்து பாருங்கள், எதே வந்து மோர் தென் 2 nouns இருந்துச்சு அப்படின்னா அமாங் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், there was a healthy discussion
about communal harmony among Ramesh Abdul John. ஸோ இங்கே வந்து 3 பேரை வந்து சொல்கிறது மோர் தென் 2. அப்போ வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க, அமாங் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பிஃபோர் ஆஃப்டர் பாருங்கள். ஸோ பிஃபோர்னா முன்னாடி, ஆஃப்டர்னா அதுக்கப்புறம். ஸோ பிஃபோர் யூஸ்டு ஃபார் த செகண்ட் ஆக்ஷன் phrase when we mention 2 actions. ஸோ பிஃபோர் ஈட்டிங் ஃபுட் we clean our hands. ஓகே, ஸோ இங்கே 2 ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ யூஸ்டு ஃபார் தி செகண்ட் ஆக்ஷன் phrase when we mention 2 actions. ஓகே, ஸோ பிஃபோர்ன்றதான் வந்து பிஃபோர் ஈட்டிங் ஃபுட் we clean our hands. அதான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கைகளில் வந்து கழுவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆஃப்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணால் யூஸ்டு ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் phrase when we mention 2 actions. ஸோ ஆஃப்டர் ஈட்டிங் ஃபுட் children love playing. ஓகே, ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் children love playing அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டருக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒன்ஸ் வந்து குயிக்காக ரிவைஸ் பண்ணலாம். ஸோ இந்த பாக்ஸில் கொடுத்துருக்க ப்ரிப்போஷனை வந்து நம்ம இந்த சென்டென்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், the boy jumped into a narrow stream. Afsar will meet me on Friday morning. ஓகே, ஸோ ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ பர்டிகுலர் டேன்றப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஆன்ற மாதிரி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ அதுதான். அடுத்து the temple is near or beside the bank. My friend will meet me with his brother tomorrow. There is usually a garden in front of a bungalow. Yuvan has been studying well since childhood. A trekker climbed over a mountain meticulously. There was a skirmish between my brother and sister. ஸோ இங்கே 2 பேரை வந்து கம்பேர் பண்ணுறாங்க, அண்ட் யூஸ் பண்ணி. ஸோ பிட்வீன் யூஸ் பண்ணுறோம். அடுத்து the laudable thoughts were apparent dash many scholarsன்றப்போ more than 2 ஆயிடுது. ஸோ among many scholars in a conference. It is easy to work under the aegis of visionary leader. ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட் த ஃபாலோயிங் பேசேஜஸ் யூஸிங் த ப்ரிப்போஷன் கிவன் இன் த ப்ராக்கெட்ஸ் அமாங் ஃபார் அட் 2 இன்னு வச்சு ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. when Lakshmi was at school she practiced music from Monday. ஸோ ஃப்ரம் வந்தாவே நம்ம என்ன வந்துடும், 2 வந்துடும். ஃப்ரம் Monday to Friday. She involved herself in the school orchestra. She was responsible for conducting many programs. She was very popular among her schoolmates as she was kind, friendly and helpful. ஸோ இதுவுமே வந்து நல்லா வந்து ஒன்ஸ் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, 4 ஆப்ஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த பேசேஜை வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்கள், ஆஃப்டர் வித் ஆன் பிஃபோர் ஆஃப் இன் ஃபார். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த வந்து பேரா வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரீட் பண்ணிடலாம். பிஃபோர் த இன்டர்வியூ Solomon was confident of getting the job. He knew that he was qualified for the job. He was interested in discharging his duty perfectly. The interview panel was impressed with his attitude and skills. So after the interview he was on cloud 9. Okay. ஸோ இப்போ தான் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஸோ இது வந்து என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இதில் வந்து 30+ கொஸ்டின்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயரில் வந்து ப்ரிப்போஷனில் வந்து எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஸோ ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்ற அனாலிசிஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து எனக்குன்னா நமக்கு வந்து 3 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா நமக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு செகண்ட் தேர்டுக்கு வந்து என்ன ப்ரிப்போஷன் வந்து கரெக்டாக சூட்டபுளாக இருக்குன்றதை ப்ளேஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், the cat is dash the wall. the cat is on the wall. ஓகே, ஸோ on the wall. the swimmer jumped into the pool. பூல்குள்ளன்றப்போ நம்ம into அப்படின்னு சொல்லுவோம். ஸோ the swimmer jumped into the pool. ஓகே, have been studying. ஸோ have been studyingன்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு பாஸ்டில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நான் இந்த டைம்லேருந்து இன்னும் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா சின்ஸ்ன்றது பார்த்தோம். ஸோ சின்ஸ். ஓகே, ஐ ஹேவ் பின் ஸ்டடிங் சின்ஸ் 5 AM. இந்த 3 கொஸ்டினுமே வந்து நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. the cat is on the wall. the swimmer jumped into the pool. I have been studying since 5 AM. ஸோ நம்ம கொஸ்டினோட சேர்த்து வந்து நம்ம படிக்கிறப்போ நமக்கு வந்து இன்னும் வந்து நல்லாவே வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் ப்ரிப்போஷன். ஸோ நான் வந்து இப்போ சொல்லியிருப்பேன் ஒரு கொஸ்டின் வந்து இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம புக்கில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே இது கொடுத்துருக்காங்க. the clothes that he has put on are very impressive. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த சென்டென்ஸை தான் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை தான் வந்து நமக்கு அப்படியே வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. ஸோ த கிளாத்ஸ் தட் ஹீ ஹேஸ் புட் ஆன் ஆர் வெரி இம்ப்ரெசிவ். ஸோ அதுதான் வந்து நமக்கு புக்கில் இருந்து டேரெக்டாக வந்து கேட்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதே தான் வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயரில் வந்து டேரெக்டாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், சாவ்லா ஸ்டார்டட் ஆஃப் ஆன் ஹர் பாத் டு த மில்கி வே. ஓகே, ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சாவ்லா ஸ்டார்டட் ஆஃப் ஆன் ஹர் பாத் டு தி மில்கி வே.
ஸோ அடுத்து பாருங்கள், ஃபில்லிங் த பிளாங்க் வித் கரெக்ட் ப்ரிப்போஷன். திருக்குறள் ஹேஸ் பின் டிரான்ஸ்லேட்டட் இன்டு மெனி லாங்குவேஜ். அதாவது நிறையா மொழிகளுக்கு வந்து திருக்குறளை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டு மெனி லாங்குவேஜஸ், ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து பாருங்கள், த ஒர்க் வில் பி ஓவர் பை திஸ் ஈவினிங். அதாவது இன்னைக்கு ஈவினிங்குள்ளே இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ பை தான் வந்து கரெக்டாக சூட்டபிள் ஆகும். ஸோ த ஒர்க் வில் பி ஓவர் பை திஸ் ஈவினிங். So next question பாருங்க, choose the correct answer from the option given. Park your car dash the tree beside the tree. Beside the tree அப்படின்னா ட்ரீ பக்கத்தில், ட்ரீக்கு அடுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் இதில் வந்து எதுவுமே சூட் ஆகுது. பார்க் யுவர் கார் ஃபார் த ட்ரீ, அட் த ட்ரீ, ஆன் த ட்ரீ. ஸோ மூணுமே வந்து வராது. ஸோ பிசைட் த ட்ரீன்றதான் வந்து கரெக்டு. ஸோ பார்க் யுவர் கார் பிசைட் த ட்ரீ. பிசைட் அப்படின்னா என்னென்னா அட் த சைடு ஆஃப், இல்லைன்னா நெக்ஸ்ட் டூன்னு அர்த்தம். ஸோ அடுத்து பாருங்கள், நமக்கு 4 சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு என்ன ப்ரிப்போஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் படித்ததில் வந்து நம்ம ஒரு இதில் வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 4 இதில் வந்து ஃபஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், மை அங்கிள் வில் விசிட் மீ டேஷ் மே. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டைம் பேஸ் பண்ணி வர்றப்போ 3 படிச்சிருப்போம். ஆன், இன், அட் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அதில் வந்து நம்ம மந்த் அப்படின்றப்போ ரைட்டாக வந்து இந்த மந்த் அப்படின்னு சொல்கிறப்போ என்ன படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஓகே, ஸோ 3 ஆன், இன், அட் அப்படி வச்சுப்போம். ஸோ இங்கே நமக்கு வந்து டைம் பேஸ் பண்ணி கூட வரக்கூடிய ப்ரிப்போஷன் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னு தான் வரும். ஸோ ஆப்ஷன் சிக்கு வந்து நீங்கள் 2 மார்க் பண்ணுங்கள். ஸோ சியில் வந்து எந்த ஆப்ஷனில் 2 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷனுக்கு. ஸோ இந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சாவே போதும், நம்மளால் மிச்ச கொஸ்டின் தெரியலனா கூட நம்மளால் வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ மை அங்கிள் வில் விசிட் மீ இன் மே. ஏன் அப்படின்னா நம்ம டைமுக்கு வந்து படித்தது 3 ப்ரிப்போஷன், ஒன்று ஆன், இன், அட் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். ஸோ இந்த 3லுமே வந்து எனக்கு ஆப்ஷனில் வந்து நமக்கு இன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை நம்ம ப்ளேஸ் பண்ணாவே நமக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ மிச்சதும் பாருங்கள், ஐ அக்ரி டு யுவர் ப்ரப்போசல். ஸோ ஐ அக்ரி டு யுவர் ப்ரப்போசல். அடுத்து ராணி இஸ் வரிட் அபவுட் ஹிஸ் ஹெல்த். ஸோ அபவுட்ன்றது செகண்ட் ஒன். அடுத்து தேர்ட் ஒன் வந்து மை அங்கிள் வில் விசிட் மீ இன் மே. அடுத்தது கேட் ஹிட் பிஹைண்ட் த டோர். ஸோ பிஹைண்ட் அப்படின்னா பின்னாடின்னு அர்த்தம். ஸோ இதுதான். ஸோ இந்த 4மே வந்து ஒன்ஸ் வந்து நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. So I agree to your proposal. Rani is worried about his health. My uncle will visit me in May. The cat hid behind the door. So option A 4, 3, 2, 1ன்றதா வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், இங்கே நம்ம பார்த்தோம்ல the cat dash the door. ஸோ இதே தான் வந்து தனியாக வந்து அடுத்ததில் கேட்டிருக்காங்க, the cat hid behind the door. ஓகே, ஸோ வந்து நல்லா வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் அவுட் தி எரர் அண்ட் கரெக்ட் இட் த வேர்ட் ஃப்ரம் தி ஆப்ஷன் கிவன் பிலோ. ஸோ இதே கொஸ்டின் நம்ம தேர்ட் டைம் பார்க்குறோம். இந்த கேட் ஹிட் ஆன் த டோர். ஸோ ஆன்ன்றது வந்து இங்கே தப்பு. இங்கே எரர் கண்டுபிடிச்சி அது கரெக்டான வரதை வந்து பிளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன் வராது, என்ன வரும், பிஹைண்ட் வரும். ஓகே, ஸோ இதே கொஸ்டினை 3 டைம்ஸ் பார்த்தோம். த கேட் பிஹைண்ட் ஆன் த டோர், த கேட் ஹிட் பிஹைண்ட் த டோர், த கேட் ஹிட் பிஹைண்ட் த டோர். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் ப்ரிப்போஷன்ஸ் கிவன் பிலோ. ஸோ இதில் வந்து நம்ம வந்து இருக்கிறதுல வந்து ஈஸியாக எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கேர்ள் இஸ் ஸ்டாண்டிங் டேஷ் 2 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம 2 பில்லரை வந்து இங்கே நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ இப்போ 2 பில்லர்ஸ்ன்றப்போ வந்து 2 பில்லருக்கு இடையில அப்படின்றப்போ பிட்வீன் 2 பில்லர்ஸ். ஸோ பிட்வீன் தி 2 பில்லர்ஸ். அப்போ ஆப்ஷன் சிக்கு வந்து எதுவும் வரும் அப்படின்னா 1 வரும். ஓகே, ஸோ பிட்வீன். அடுத்து பாருங்கள், தேர் இஸ் அ பென்சில் in the box. So boxக்குள்ள பென்சில் இருக்கு. So there is a pencil in the box. The cat was sitting under the table. The cat was sitting under the table. She placed the dishes on the table. Okay, so on the table. Okay, so இதுக்கு இங்கே மேட்ச் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 2, 4, 1, 3. ரிவைஸ் பண்ணிடலாம். There is a pencil in the box. The cat was sitting under the table. The girl is standing between the 2 pillars. She placed the dishes on the table. Okay, ஸோ அடுத்து பாருங்கள், இதே கொஸ்டின் தான் நம்ம பார்த்தோம்ல, the girl is standing between the 2 pillars. இதே சென்டென்ஸை வந்து அடுத்து தனியாகவே வந்து கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை தி கரெக்ட் ப்ரிப்போஷன் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. the girl is standing between 2 pillars. ஸோ பிட்வீன்றப்ப எப்போ யூஸ் பண்ணணும், டு கம்பேர் பிட்வீன் 2 திங்ஸ். ஸோ இங்கே 2 பில்லரை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பிட்வீன், the girl is standing between 2 pillars. ஸோ அடுத்து பாருங்கள், filling the blank with suitable proportion. There is not enough space dash desk and bench. ஸோ இந்த இடத்துல வந்து அண்டு யூஸ் பண்ணி 2 வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க, டெஸ்கையும் பெஞ்சையும். ஸோ நம்ம 2 திங்ஸை வந்து கம்பேர் பண்ணுறப்போ என்ன ப்ரிப்போஷன் படித்தோன்னா பிட்வீன். அப்போ there is not enough space between the desk and the bench. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், சூஸ் த ரைட் ப்ரிப்போஷன் அண்ட் ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ்.
the papers ought to be prepared dash a month. ஸோ வித்தின்றது வந்து எப்போ யூஸ் பண்ணோம், ஒரு பர்டிகுலர் லென்த் ஆஃப் டியூரேஷன் இருக்கும். இப்போ மந்த்துன்றப்போ வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு 30 days கிட்ட வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் இருக்குல்ல. ஸோ அந்த டைம் டியூரேஷனுக்கு வந்து நம்ம என்ன வித்தின்னு சொல்லுவோம். பை யூஸ் பண்ணோம் எப்போ யூஸ் பண்ணோம், ஒரு பர்டிகுலராக ஒரு டைம் யூஸ் பண்ணுறோம். இப்போ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே முடிச்சிருவேன், டுமாரோ நாளைக்குள்ளே முடிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்போ வந்து பை யூஸ் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி ஒரு லென்த்தியாக ஒரு டைம் டியூரேஷன்றப்போ வித்தின் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேப்பர்ஸ் ought to be prepared within a month. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், ஃபில்லிங் த blank with correct preposition from the option given below. ஸோ அதே தான், the report has to be submitted within a week. ஸோ இந்த வீக்குள்ளே வந்து ரிப்போர்ட் எல்லாம் சப்மிட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், the most popular therapy for. ஸோ ஃபார் தான் வரும். ஃபார் கெட்டிங் ரிட் ஆஃப் ஹிக்கப்ஸ் இஸ் டு ஹாவ் சம்மன் டு ஸ்கேர் யூ வென் யூ லீஸ்ட் எக்ஸ்பெக்ட் இட். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி ஃபார் ஆஃப் தான் வந்து இந்த சென்டென்ஸ்க்கு கரெக்டாக சூட்டபிள் ஆகக்கூடிய ப்ரிப்போசிஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தி ஆப்சன்ட் மைண்டட் மேன் இஸ் ஆஃபன் அ மேன் ஹூ இஸ் மேக்கிங் த பெஸ்ட் ஆஃப் லைஃப் and therefore has no time to remember the mediocre. Okay, so option C of 2 வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், மிஸ்டர் ரோஷன் லால் இஸ் த ரிச்சஸ்ட் மேன் இன் ஹிஸ் வில்லேஜ். ஸோ அவங்க வில்லேஜில் வந்து யார் தான் ரிச்சஸ்ட் மேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மிஸ்டர் ரோஷன் லால். ஸோ இன் ஹிஸ் வில்லேஜ். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேர்ட்ஸ் வேர் சீன் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். நம்ம ஆல்ரெடி படுத்திருப்போம், ஃப்ரம் வந்தால் டூ வரும்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஓகே, வித் த சேஞ்ச் இன் சீசன். ஸோ சீசன் சேஞ்ச் ஆக பேர்ட்ஸ் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான். ஸோ பேர்ட்ஸ் வேர் சீன் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் வித் த சேஞ்ச் இன் சீசன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ராம் இஸ் எல்டர் டு ராஜு. ஓகே, ஸோ 2 தான் வந்து இங்கே கம்பேர் பண்ணுறாங்க. 2 தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ராம் இஸ் எல்டர் டு ராஜு. ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், போத் ஜிம்மி அண்ட் பாப் வேர் ஆஃப் தி சேம் ஏஜ். ஆஃப் தி சேம் ஏஜ். ஸோ ஆஃப் தான் வந்து இங்கே கரெக்டான ப்ரிப்போஷன். போத் ஜிம்மி அண்ட் பாப் வேர் ஆஃப் தி சேம் ஏஜ். ஸோ அடுத்து பாருங்கள், லீவ் யுவர் புக்ஸ் டேஷ் த டேபிள் அட் த சென்டர் ஆஃப் த ரூம், தென் கோ டு த ரூம் டேஷ் த ஸ்டேர்கேஸ், வெயிட் தேர் டேஷ் ஐ கம், தேர் இஸ் நாட் எனஃப் ஸ்பேஸ் டேஷ் த டெஸ்க் அண்ட் த பெஞ்ச். ஸோ 4 சென்டென்ஸில் லாஸ்ட் ஒன் பாருங்கள், இது வந்து நம்ம ஆல்ரெடி படித்தது. ஸோ தேர் இஸ் நாட் எனஃப் ஸ்பேஸ் பிட்வீன் தி டெஸ்க் அண்ட் த பெஞ்ச். ஓகே, ஸோ லாஸ்ட் டேஷ்க்கு வந்து நமக்கு என்ன வரணும் அப்படின்னா பிட்வீன் வரும். ஸோ ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் ஏ வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிங்க. ஸோ நமக்கு இப்போ இருக்குது பிஆ டிஆன்றதை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ ரிமைனிங் சென்டென்ஸ் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். லீவ் யுவர் புக் பிசைட் த டேபிள் அட் த சென்டர் ஆஃப் த ரூம், இல்லை லீவ் யுவர் புக்ஸ் ஆன் த டேபிள் அட் த சென்டர் ஆஃப் த ரூம். எதுவும் வரும்னா டேபிள் மேலே தான் வைக்க போகிறோம். ஸோ ஆன் தான் வரப்போகுது. அப்போ நீங்கள் கேன்சல் பண்ணால் ஆப்ஷன் பி கேன்சல் ஆயிரும். அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 4 டேஷ் இல்லை நம்ம சென்டென்ஸ் வந்து கேட்குறப்போ நமக்கு எல்லா கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் தெரியும்ல. நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அதில் எதில் வந்து சிம்பிளாக தெரியும், நீங்கள் நல்லா ஷியராக இருக்கீங்களோ அதை ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிங்க. அதை வச்சு மித்த ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணுங்கள். எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா நம்மளால் வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக செலக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் நம்ம இங்கே ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு தேர் இஸ் நாட் எனஃப் ஸ்பேஸ் பிட்வீன் த டெஸ்க் அண்ட் த பெஞ்ச் செலக்ட் பண்ணிவிட்டு லீவ் யுவர் புக்ஸ் ஆன் த டேபிள் அட் த சென்டர் ஆஃப் த ரூம். ஸோ இது 2 தெரிஞ்சாவே நம்ம வந்து கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், தென் கோ டு த ரூம் பிசைட் த ஸ்டேர்கேஸ். ஸ்டேர்கேஸ் பக்கத்தில் இருக்க ரூமுக்கு போங்க, வெயிட் தேர் அன்டில் ஐ கம். ஸோ நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ நல்லா வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இதே கொஸ்டிங்க தான். இந்த வந்து சென்டென்ஸை மட்டும் வந்து ஆர்டர் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், தேர் இஸ் நாட் எனஃப் ஸ்பேஸ் பிட்வீன். ஸோ இதில் வந்து பிட்வீன் மட்டும் தெரிஞ்சாவே போதும். நீங்கள் எல்லா ஆப்ஷனுமே வந்து கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர்னு மார்க் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து இதுவுமே வந்து நம்ம கிட்டத்தட்ட 3 to 4 times இந்த கொஸ்டின் பார்த்து தேர் இஸ் நாட் எனஃப் ஸ்பேஸ் பிட்வீன் த டெஸ்க் அண்ட் த பெஞ்ச். அதுக்கப்புறம் பாருங்கள், அரேஞ்ச் தம் ப்ராப்பர்லி பிஃபோர் தி கிளாஸஸ் கமெண்ட்ஸ், then go to the room beside the staircase, wait there until I come. ஓகே, ஸோ நல்லா வந்து ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஐ ஷால் கம்ப்ளீட் மை ஹோம்ஒர்க் டூரிங் லஞ்ச். ஸோ லஞ்ச் அப்போ நான் என்னோடய ஹோம்ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அப்படின்றாங்க. ஸோ டூரிங். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஐ ஷால் கம்ப்ளீட் மை ஹோம்ஒர்க் டூரிங் லஞ்ச். ஸோ அடுத்து பாருங்கள், the baby has been crying for the
பாஸ்ட் 1 hour. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சின்ஸுக்கும் வந்து ஃபாருக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் படிச்சிருப்போம். சின்ஸுன்றது வந்து என்ன அப்படின்னா நம்ம ஒரு டைமில் இந்த டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து சின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ஸ் 5 AM, சின்ஸ் 2014 அந்த மாதிரி. பட் ஃபார்ன்றதுனா அந்த டைம் டியூரேஷனை வந்து சொல்கிறது, எத்தனை மணி நேரம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே ஃபார் த பாஸ்ட் 1 hour வந்து இந்த குழந்தை அழுதுட்டு இருக்கப்போ வந்து ஃபார் தான் வரும். ஓகே, ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ், சின்னோட வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எங்கே உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். ஸோ சின்ஸ் ஃபார் வந்து என்ன அப்படின்னா சின்ஸ் வந்து ஆக்ஷன் கண்டினியூங் ஃப்ரம் பாஸ்ட் டு த ப்ரெசன்ட் டைம். யுவன் ஹேஸ் பின் பிளேயிங் பேட்மிண்டன் வெல் சின்ஸ் 2014. அப்போ 2014லேருந்து விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்றது. பட் அதே ஃபார் பாருங்கள், டோட்டல் டூரேஷன், அதாவது இந்த பாஸ்ட்லேருந்து இந்த ப்ரெசென்ட் டைமுக்கு எவ்வளோ மணி நேரம்ன்றது சொல்கிறது தான் வந்து ஃபார். ஸோ ஃபார் 4 years. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம கொஸ்டினில் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படி இங்கே வந்து இந்த டைம் டியூரேஷனை தான் கொடுத்துருக்காங்க 1 hour அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் த பாஸ்ட் 1 hour. ஸோ அதனால தான் நமக்கு வந்து இங்கே ஏ யூஸ் பண்ணுவோம், சின்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு டைமை சொல்லியிருந்தாங்கன்னா சின்ஸ் மார்னிங், சின்ஸ் 5 AM, சின்ஸ் 6 AM அப்படின்னா நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் இங்கே டைம் டியூரேஷனை கொடுத்துருக்காங்க எவ்வளோ நேரம். ஸோ ஃபார் தான் வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்து பாருங்கள், சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ் கிவன். ஓகே, ஸோ பிஹைண்ட் தி கபோர்டுக்கு பின்னாடி வெரி நியர் த வால் பக்கத்தில் தேர் இஸ் அ நேரோ கேப் into which a few charts have been kept. Okay, so option B தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, once again ரீட் பண்ணிக்கோங்க. behind the cupboard very near the wall there is a narrow gap into which a few charts have been kept. ஸோ அடுத்து பாருங்கள், fill in the blanks with correct cogent order of preposition given below as options. ஓகே, ஸோ இது வந்து ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. in pursuance of a letter we are writing today to the chairman and posting it to him along with your letter. Okay, ஸோ பார்த்துக்கோங்க, in pursuance of your letter we are writing today to the chairman and posting it to him along with your letter. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பிரியா ஒர்க் டில் மிட்நைட். ஸோ மிட்நைட் வரைக்கும் வந்து பிரியா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரியா ஒர்க் டில் மிட்நைட், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. ஸோ தேர் இஸ் எ கார் பார்க். ஓகே, ஸோ இதில் வந்து 4 ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எது வந்து இன்கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ தேர் இஸ் எ கார் பார்க் நியர் த ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கார் பார்க் இருக்குது. ஓகே, தேர் இஸ் எ கார் பார்க் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹோட்டல் முன்னாடி கார் பார்க் இருக்குது. ஓகே, தேர் இஸ் எ கார் பார்க் ஃபார் த ஷோரூம்காக வந்து கார் பார்க் இருக்குது. ஓகே, ஸோ அகெயின்ஸ்ட் த பில்டிங்கிறதுனா ரொம்ப வந்து அந்த பில்டிங்க்கு வந்து ஆப்போஸ் பண்ணி அதுதான் வந்து அகெயின்ஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கு தவறாக இருக்குது. ஸோ இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அகெயின்ஸ்ட் திஸ் பில்டிங்கிறதான் வந்து ராங்கான ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், சூஸ் தி ஆப்ஷன் விச் கண்டெய்ன்ஸ் த ரைட் ப்ரிப்போஷன் டு கம்ப்ளீட் த பிளாங்க். ராஜு ஹேஸ் நாட் ஸ்லெப்ட் சின்ஸ் எஸ்டர்டே. ஸோ நேற்றுலேருந்து அவன் என்ன தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஸோ சின்ஸ் எஸ்டர்டே. ஸோ அடுத்து, ஹிஸ் ஃபாதர் ஷவுட்டட் அட் ஹிம் வென் ஹி கேம் ஹோம் லேட். ஸோ ஷவுட்டட் அட்னு அப்படின்னா கத்துறாங்க, திட்டினாங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஹிஸ் ஃபாதர் ஷவுட்டட் அட் ஹிம் வென் ஹி கேம் ஹோம் லேட். ஸோ ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து, செலக்ட் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ப்ரிப்போஷன். ஐ வில் கால் அட் யுவர் ஆஃபீஸ் சம்டைம் இன் த ஈவினிங். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ அட்டுன்றது வந்து அவங்களோட ஆஃபீஸை வந்து பர்டிகுலராக வந்து சொல்கிறாங்க. ஸோ அட் யுவர் ஆஃபீஸ் சம்டைம் இன் த ஈவினிங். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதான் வந்து நம்மளோட லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லுக் தேர் இஸ் சம்மோன் அட் த டோர் ஸ்டெப். ஸோ டோர் ஸ்டெப்புன்றது வந்து யாரோ இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லுக் தேர் இஸ் சம்மோன் அட் தி டோர் ஸ்டெப். ஸோ ஆல் தான் வியூ. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து மோஸ்ட்லி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றது வந்து ஒரு அனாலிசிஸ் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஸோ ப்ரிப்போஷனில் வந்து நம்ம எப்படி வந்து படிக்கணும், ஸோ எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் கிராமர் படிக்கிறப்போ வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து புரிஞ்சு படிங்க. அதை வந்து நம்மளால் வந்து இவ்வளோ தான் வந்து நம்மளால் மெமரைஸ் பண்ண முடியாது. ஸோ நிறையா கொஸ்டின்ஸு நிறையா எக்ஸாம் டெஸ்ட் எழுதினா தான் வந்து நமக்கு அந்த ப்ராக்டிஸ் வரும். ஓகே, ஸோ இதையுமே வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ்மே வந்து நல்லா வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரிப்போஷன் டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். until then bye bye, take care.